நேத்து வந்து மிக முக்கியமான ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ்னாக்க, அதாவது இப்ப இருக்கிற தமிழ்நாட்டோட சிஎம் வந்து டெல்லி போயிருந்தாங்க. டெல்லியில வந்து ஒரு 3 நாள் வந்து அங்க ஸ்டே பண்ணி, மிக முக்கியமான ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அது என்ன மாநாடுனாக்க, நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுல வந்து நம்ம இந்தியாவ வந்து 2047க்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாடோட சிஎம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க போய் அங்கே என்னென்ன பேசினாங்க, ஸோ அவங்க என்னென்ன வந்து கோரிக்கைகள் வச்சாங்க, ஸோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று ஒரு வீடியோவில் வந்து அவங்க என்னென்ன கோரிக்கைகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஆனால் இதில் மிக முக்கியமாக அதில் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 2036க்குள்ளே வந்து எங்களோட அதாவது தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு நாங்களால் மாற்ற முடியும், மாற்றுறதுக்கான வேலைகள் வந்து ஆல்ரெடி தொடங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எதுக்காண்டி சொன்னாங்க, எதை பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அடுத்து மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ் பாரதி, ஏன்னா இவங்க வந்து டிஎம்கேல மூத்த ஒரு தலைவர்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடோட சிஎம் அவங்கள வந்து கோட் சூட்டு போட்டுக்கிட்டு போறாரு அப்படின்ட்டு அவங்கள வந்து ஒரு கேவலமாக பேசியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கும், அதாவது கோட்டு சூட்டு போட்டவங்களுக்குலாம் வந்து இப்போ ஓட்டு போட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கோமணம் கட்டியிருக்கவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சில மக்கள் வந்து ஓட்டு போட்டு கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதை வந்து வன்மையாக வந்து கண்டிக்கணும். ஏன்னா கோமணம் கட்டியிருக்கவங்கன்னா என்ன விவசாயம் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து அடிமைத்தனத்திலேயே இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து இதில் வந்து மெயினாக வந்து தெரியுது. ஏன்னா ஒரு மூத்த தலைவருங்கும் போது அவங்க எப்படி பேசணும், எந்த விதமான, ஏன்னா இப்போ இருக்கிற அந்த புது கட்சியை வந்து அவங்க அவங்கள்ட்ட உள்ள குறைகளை பற்றி பேசலாம். ஆனால் அவங்க பண்ணுறதே தப்பு தப்பு தப்புன்னு சொன்னாக்க அவங்க அந்த கட்சி வந்து எப்படி வந்து அதை ஏற்றுக்கிறோம். கல்வித்துறையோட அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்மோகன் இருக்காங்க. ஸோ அவங்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா நம்ம அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூல்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யாரும் ஜாதி பேரை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த பதாகைகள் இருக்கக்கூடாது, அதாவது அந்த போர்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இது வந்து சாத்தியமா என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பெரியார் வந்தாங்க, இவங்க எல்லாருமே வந்து சாதி ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வரையும் சாதி ஒழிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது எந்த இடத்துல வந்து ஒழியலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்துலையும் இருக்குது. இங்கே கூட இருக்கிற இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து சாதாரண ஒரு ஸ்கூலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இங்கே வந்து ஜாதி சான்றிதழ் கேட்டு தான் உங்களை வந்து ஸ்கூல்லேயே சேர்த்துக்குருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான வழிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரையும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கயிறு கட்டிட்டு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ராஜ்மோகன் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் சத்ருங்கிறவங்களும் இதை வந்து பேசியிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை வந்து எப்படி வந்து அவங்க கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நேற்று நடந்துச்சு இங்கே டெல்லியில் வந்து மிக முக்கியமான ஒரு மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டில் 2047க்குள்ள இந்தியாவை வந்து ஒரு வல்லரசு நாடாக மாற்றணும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் வந்து இதை வந்து ஒரு குறிக்கோளோட அவங்களோட டெவலப்மெண்ட் அதிகப்படுத்தினா தான் இந்த இந்தியாங்கிறது வந்து வல்லரசு நாடாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படிப்பட்ட அந்த சிஎமான விஜய் வந்து போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கட்சியில் உள்ள தலைவர்கள் நம்ம ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அந்த டயத்தில் வந்து நான் இல்லை போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட்டில் இருந்தனால போகாம இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த சிஎம் இப்போ உள்ள விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கூட்டங்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. யார் விஜயகாந்த் வந்து பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கனாக்கா, நம்ம வந்து அதாவது நம்மளுக்கு எதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருனாக்கா டிஎம்கே, கொள்கை எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஜக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறையா வந்து பாஜக பற்றியெல்லாம் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து பேசியிருப்பாங்க அந்த டயத்தில், அந்த மீட்டிங் டயத்தில். ஆனால் அவங்களோட மெயின் கொள்கையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஆல்ரெடி காங்கிரஸையும் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அவங்கள இல்லாமல் பாஜக மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்த விதமான வெறுப்பு அரசியலை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து விஜயண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கரெக்டாக இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பதவி இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து பக்கத்தில் காங்கிரஸ் தலைவர் சொல்கிறாங்க. இதில் மெயினாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்போ காங்கிரஸ் கட்சி பக்கத்தில் இருக்கும்போதே வந்து பிஜேபி
ஸோ நம்ம வந்து ஒருத்தனா ஒரே இதில் வந்து நம்ம வந்து ஒடுங்கிடக்கூடாது. நம்ம வந்து எல்லா இலக்கிலையும் வந்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அதாவது காங்கிரஸையும் ஆதரிப்பேன், பிஜேபியும் ஆதரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட ஒரு நலனை பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக மத்திய அரசோட மிக முக்கியமான ஒரு இணக்கமான ஒரு உறவு வேணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கட்சி வந்து அவங்க அந்த மாதிரி இணக்கமாக இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்குள்ள நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து போயிருந்தாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ சிஎம் விஜய் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும்போது அவங்க மிக முக்கியமான 5-6 பாயிண்ட்டுகளை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி வச்சதில் வந்து நீட் தேர்வு விலக்கு வைக்கணும். ஸோ அதை பற்றி பேசியிருந்தாங்க. எய்ம்ஸ் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும், அதை பற்றி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து நீங்கள் வந்து பணத்தை அனுப்பணும், அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கல்விக்கு உள்ள உரிய ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அந்த அமௌண்ட் அனுப்பும்போது என்னன்னாக்கா நீங்கள் வந்து மும்மொழி கல்வியை வந்து நீங்கள் எதுவும் முன்மொழிவீங்க. ஸோ அதை வந்து இல்லாமல் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி உள்ள எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மிக முக்கியமான இடங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து பாஸ்ட்டாக வந்து அதாவது ட்ரெயின் வந்து அதாவது எம்ஆர்டி ஸ்டேஷன் அது மட்டும் இல்லை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. டெக்னாலஜி அதிகப்படுத்தணும். மக்களுக்கு வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ஏஐ தான் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து ப்ரைவேட் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு அங்கே உள்ள எல்லா ஏழை மக்களுக்கு அதாவது ஏழை இளைஞர்களை வந்து அதில் வந்து படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து பேசியிருந்தார். ஸோ இது மாதிரி நிறையா விதமான இதை பேசியிருந்தாலும் இதில் மிக முக்கியமாக ஒன்று கவனிக்கத்தக்கது என்னன்னாக்கா, அவர் 2036க்குள்ளே வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து எக்கனாமிக்கை வந்து மாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற மற்ற கண்ட்ரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏன்னா ஒரு இஸ்ரேல் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 550 பில்லியன் வந்து அவங்களோட எக்கனாமிக் வச்சுருக்காங்க. பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா 375 பில்லியன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னாக்கா 450 பில்லியன் வச்சுருக்காங்க. சிங்கப்பூர் வந்து 520 பில்லியன் வச்சுருக்காங்க. யுஏஇ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 550 பில்லியன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நாடுகளில் வந்து இவ்வளவு வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடுகள் வந்து இவங்களெல்லாம் வந்து நான் முன்னாடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில், யார் இந்தியாங்கிற மிகப்பெரிய ஒரு நாட்டில் ஒரு மாநிலம் வந்து சொல்கிறாங்கன்னாக்க, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக நம்மளோட தமிழ்நாடு ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். எப்படி வந்து இப்போ சிங்கப்பூர் வந்து எப்படி இருக்குதோ ஸோ அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1960 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர் வந்து எல்லாமே வந்து இப்போ இவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கட்டடம் எதுவுமே கிடையாதாங்க. அப்போ எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு லோ லெவலில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லீகோனி வர்றாரு. லீகோனி வந்து அதுக்கப்புறம் அவரோட முயற்சியினால் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து எல்லாம் எடுக்கிறாங்க. அவங்களோட டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபாரின்லேருந்து ஒர்க்கர்ஸ் இறக்குறாங்க. அவங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறாங்க. இப்போ வரையும் வந்து சிங்கப்பூரில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் அவங்களோட எல்லாமே மருத்துவத்துலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சலுகைகள் இருக்குது, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ண முடியுதுனாக்கா ஏன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ண முடியாது? தமிழ்நாட்டில் இல்லாத வளங்களே கிடையாது. ஏன்னா சிங்கப்பூர் எடுத்துங்களேன், அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ட்ரியில் ரிஃபண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. காய்கறியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க வந்து விவசாயம் எதுவுமே பண்ண கிடையாது. அவங்கள்ட்ட எதுவுமே எந்த சோர்ஸும் இல்லை. ஆனால் அவங்க பண்ணுறாங்கனாக்கா அவங்க அந்தக்கு உண்டான கட்டமைப்பை வந்து அப்போவே வந்து லீகோனி வந்து உருவாக்கி வச்சுட்டு போனனால தான் இப்போ வந்து அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் வந்து அதை வந்து தவற விட்டுட்டாங்க. அதாவது அவங்க 50-60 ஆண்டுகளாக வந்து அவங்க தவற விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதை வந்து இப்போ இருக்கிற நம்ம சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து மாற்றி அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இப்போ எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கண்ட்ரி, இஸ்ரேலாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இந்த 3 கண்ட்ரிகளை சேர்த்தாலும் கூட இந்த ஒரு 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட இமேஜினேஷன் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நாங்கள் 2047 வந்து கண்டிப்பாக வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 11-12 வருஷத்துங்களுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வல்லரசு ஆயிடுவோம். ஸோ யார் அதாவது மெயினாக நம்ம இந்தியா ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எங்களோட ஸ்டேட் வந்து தமிழ்நாடு வந்து மாறிடும், வல்லரசான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடாக வந்து மாறிடும், அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டாக மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள ஒரு 10 வயசு 12 வயசு பையங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் வந்து அவங்க காலேஜ் முடிச்சிருவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு டேரெக்டாக வேலை தேடுறது வந்து ஃபாரின் போகாமல் ஸோ அவங்க எல்லாரும் வந்து அங்கே அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேல வந்து இப்போ வந்து நிறையா பேர் ஏடிஎம்கேல உள்ள அமைச்சர்கள்லாம் வந்து
நிறையா முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், இது மாதிரி மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து டிவிகே சைடு டிஎம்கே சைடும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போகக்கூடியவங்களில் இதுக்கு முன்னாடி அதாவது பன்னீர்செல்வம் அவங்களோட கூட்டணியில் இருந்த அவங்களோட ஒரு அமைப்பில் இருந்த ஒருத்தர் வந்து ஏடிஎம்கேல உள்ளவர் வைத்தியலிங்கம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மிக முக்கியமான ஒரு லஞ்சம் வாங்கினது, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையினால வந்து அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்தாங்க, டிஎம்கேல ஆட்சியில் இருந்தாங்களா. ஸோ அதனால வந்து அந்த டயத்தில் வந்து அவங்களோட கேஸை வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து பற்றி பேசவே இல்லை. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிகே கவர்மெண்ட் வந்துச்சு. டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய அமைச்சர்களை பற்றி நம்ம வந்து இண்டிவிஜுவலாகவும் சொல்லலாம். ஸோ இதில் மெயினாக வந்து இப்போ இந்த இருக்கிற ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தாங்க, அருண் ஐபிஎஸ் தான் இருந்தாங்க. யார், டிஎம்கே இல்லை. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையோட தலைவராக வந்து போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இவர் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் மேலே, வைத்திலிங்கம் மேலே வந்து கேஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த கேஸ் வந்து இப்போ துரிதப்படுத்தி இன்னும் வந்து இருக்கிற, ஏன்னா இதை தான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா கண்டிப்பாக அவன் மாட்டியே ஆகணும். ஏன்னா தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் அவன் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே போய் சேராது. ஸோ இது மாதிரி வந்து மற்ற எல்லாருக்கும் வந்து இது ஒரு ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி இன்னும் எத்தனையோ அமைச்சர்கள் வந்து எவ்வளோ வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி மாட்டணும். இந்த மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இப்போ பார்க்கணும். வந்து நான் பார்த்தீங்கன்னா ரமேஷ்ங்கிறவங்க இவங்க வந்து யார், ஸ்ரீரங்க தொகுதியோட ஒரு எம்எல்ஏ. ஸோ அவர் இப்போ என்ன அமைச்சராக இருக்காருனாக்க அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தம் போடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்திலேருந்து சவுண்டு வருது. ஸோ அப்போ வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு என்னென்ன உள்ளே வந்து பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வேறு இதெல்லாம் வந்து கட்சியை பற்றி அதை பற்றிலாம் இங்கே வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக அது ஒரு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக இது வரவேற்க தக்கணும். ஏன்னா ஒரு ஒரு யங்கஸ்ட் அமைச்சர் வந்திருக்காரு. இவர் எல்லா இடத்துக்கும் போய் விசிட் பண்ணுறாரு. அங்கே உள்ள அதிகாரிகளை பற்றி பேசுகிறாரு. யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, யாரும் வந்து முறைகேடுகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செயலுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவில் வந்து இப்போ 38 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து அதாவது இதில் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஸோ அந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அதில் அமைச்சர் வந்து அதாவது தமிழ்ச்செல்வனுங்கிறவங்க. ஸோ அவர் என்ன வந்து உங்களுக்கு வந்து ரைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரும் வந்து லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் வாங்கினீங்கன்னா அப்படி தெரிஞ்சுன்னா இமீடியட்டாக வந்து உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ இதில் இப்போ இதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவுத்துறையில் வந்து எவ்வளவோ லஞ்சம் உள்ளே எவ்வளோ நடந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் இப்போ இனிமேல் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இல்லை இவங்க வந்து ரீல்ஸ் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரீல்ஸ் அரசியல் பண்ணுறதுனால தான் இப்போ அவங்க ஒன்றும் வந்து வெளியில் தெரியறதுனால தான். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வெளியில் கொண்டுட்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி லோக்கலில் உள்ள யூடியூபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூன்சர், இவங்க தான் வந்து வெளியில் வந்து ஒன்றையும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ டிவிக்கு சைடில் உள்ள ஒரு நிர்வாகியை வந்து தப்பு பண்ணனாலும் அதை வந்து வெளிப்படையாக வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க. என்ன உங்கள் ஒரு கட்சி தலைவர் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகியே இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் டைரெக்டாக வைக்க முடியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த கவர்மெண்ட்டை வந்து இப்போ இருக்கிற டிவிகே கவர்மெண்ட்டு கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க 5 வருடங்களுக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த 5 ஆண்டுகள் நல்ல முறையாக ஆட்சி பண்ணாங்கனாக்கா அடுத்த 5 ஆண்டுகளும் இவங்க தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இருக்கிற வரையும் அவங்க தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன் மேன் ஆர்மி, நான் என்ன ஒரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, அவங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சிஎம் விஜய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் எல்லாரும் கேட்கணும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்து பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு போனவங்க வந்து பிரதமரை சந்திச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை சந்திச்சாங்க, நிர்மலா சீதாராமன் மிக முக்கியமாக நிதித்துறை அமைச்சர். ஸோ அவங்கள சந்திச்சதுக்கான காரணம் என்னன்னாக்கா, நம்மளுக்குள்ளான நிலுவைத் தொகையில் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியமாக பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் வைஸ் பிரசிடெண்ட்டான ராதாகிருஷ்ணன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ அவங்கள போய் பார்க்க போயிருக்காங்க. அதாவது நம்ம பிரசிடெண்ட்டான முர்மு வந்து அவங்களையும் போய் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அது மட்டும் இல்லை சோனியா காந்தியாக இருக்கட்டும், ராகுல் காந்தி, இவங்க எல்லாரையும் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் சிபிஎம் சார்ந்த தலைவர்களை வந்து போயிட்டு இங்கே சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து இல்லை நீ எதிர்க்கட்சியா, நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன்னை பேச மாட்டேன், இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனால் இவர் எல்லாருக்கிட்டையும் வந்து போய் முன்னாடி வந்து பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் அந்த கட்சி வந்து எப்படி போக போகுது அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேசணும், அதை கெட்டது பண்ணுறாங்கன்னா அதையும் பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா மக்களுக்கு என்ன ஒரு நல்ல நன்மை இருக்குதோ அதை பற்றி தான் வந்து பேசணும். ஏன்னா ஒரு ஊடகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தவங்களை வெறுப்புணர்வாகவே வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நல்லதாக இருக்காது. அவங்க நல்லது பண்ணுறாங்களா, கண்டிப்பாக டிஎம்கே நல்லது பண்ணுதா நல்லதை பற்றி பேசுவோம், ஏடிஎம்கே நல்லது பண்ணுதா நல்லதை பற்றி பேசுவோம், டிவிகே நல்லது பண்ணுதா நல்லதை பற்றி பேசுவோம். 3 பேரும் தப்பு பண்ணுறாங்களா, 3 பேர் தப்பு பண்ணுறதையும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜியோ பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அதை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள பாலிடிக்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள பாலிடிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம வந்து 10 நிமிஷம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் வந்து போல வணக்கம்.